சார் போர்டு ஓகேவா சார்? ஓகே மேம். ஓகே சார். பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8ல முதலாவது பாட அழகான எண்கோளங்கள் என்கிற பாடத்தினுடைய தொடர்ச்சியை இன்றைய வகுப்புல படிக்க இருக்கிறோம். சென்ற வகுப்புல நாங்கள் பார்த்த விடயங்களை ஒரு நினைவுபடுத்தி கொண்டு இந்த வகுப்புக்குள்ள நாங்கள் செல்ல முடியும். முதலாவதாக எண்கோளங்கள் அப்படி என்றால் என்ன என்பது தொடர்பாக சென்ற வகுப்புல பார்த்த நாங்கள், அதாவது யாதாயினும் ஒரு எண்ணில தொடங்கி இருக்க வேணும், அதே நேரம் யாதாயினும் ஒரு விதிமுறைக்கு உட்பட்டதாக நிறைவெண்களை ஒழுங்கில் எழுதக்கூடிய ஒரு கோலத்தை தான் நாங்கள் எண்கோளம் என்கிறோம். உதாரணமாக 2, 5, 8, 11 இந்த ஒரு கோலத்தை எண்கோளத்துக்கு இந்த கோலத்தை நாங்கள் எண்கோளத்துக்கு உதாரணமாக கூற முடியும். எண்கோளம் என்பது யாதாயினும் ஒரு எண்ணில தொடங்கி இருக்க வேணும். அப்ப 2 என்கிற எண்ணில தொடங்கி 3 3ஆக அதிகரித்து செல்லும் வண்ணம் இந்த கோலமானது அமைந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த தொடர எண்கோளம் என கூற முடியும். யாதாயினும் ஒரு விதிமுறைக்கு உட்பட்டிருக்க வேணும், அதே நேரம் யாதாயினும் ஒரு எண்ணில் தொடங்கி இவ்வாறு நிறைவெண்களை ஒரு ஒழுங்கில் எழுதக்கூடிய கோலத்தை தான் நாங்கள் எண்கோளம் என்கிறோம். அப்ப இந்த எண்கோளத்தை பொறுத்த வரையில இது ஒரு முடிவுள்ள எண்கோளம் ஆகும். இந்த எண்கோளத்தினுடைய உறுப்புகள் 11ஓட முடிவடையுது. எங்களுக்கு இந்த எண்கோளம் எவ்வாறு அமைந்திருக்குது? முதலாவது உறுப்பு 2, 2உடன் 3 கூட்டப்பட்டு 5 என அடுத்த உறுப்பு கிடைக்கிறது. 5உடன் 3 கூட்டப்பட்டு 8 மூன்றாவது உறுப்பாக கிடைக்கிறது. 8உடன் 3 கூட்டப்பட்டு 11 4வது உறுப்பாக கிடைக்கிறது. ஒரு எண்கோளத்துல முதலாவது இருக்கக்கூடிய உறுப்பு முதல் உறுப்பு ஆகும், முதலாம் உறுப்பு ஆகும். இரண்டாவதாக அமைந்துள்ள உறுப்பு இரண்டாம் உறுப்பு எனவும், மூன்றாவதாக அமைந்துள்ள உறுப்பை மூன்றாம் உறுப்பு எனவும், நான்காவதாக அமைந்துள்ள உறுப்பை நான்காம் உறுப்பு எனவும் நாங்கள் அந்த ஓர்டரின்படி அவற்றை அழைக்க முடியும். ஆகவே இந்த எண்கோளம் 4 உறுப்புகளுடன் 11 என்னும் உறுப்போடையே முடிவடைவதால் இந்த எண்கோளத்தை நாங்கள் முடிவுள்ள எண்கோளம் என்கிறோம். அதே நேரம் இது ஒரு முடிவுள்ள எண்கோளம் ஆகும். அதே நேரம் இன்னும் ஒரு எண்கோளத்தை எழுதுவோம். 2, 4, 6, 8 இந்த எண்கோளமானது, இந்த எண்கோளத்தின் உறுப்புகளானது முடிவடையவில்லை. ஏனென்றால் 8க்கு அங்காளையும் அப்படி புள்ளிகள் இடப்பட்டு இருந்தால் இந்த எண்கோளமானது முடிவடையவில்லை, இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதையே இந்த 3 புள்ளிகள் எங்களுக்கு காட்டுது. ஆகவே இவ்வாறான ஒரு எண்கோளத்தின் உறுப்புகள் முடிவடையாது இருந்தால் நாங்கள் அந்த எண்கோளத்தை முடிவிலி எண்கோளம் என்கிறோம். முடிவடைய ஒரு எண்கோளத்தின் உறுப்புகளானது முடிவடையாது தொடர்ந்து போய்கொண்டிருந்தால் அது முடிவிலி எண்கோளமாகவும், ஒரு எண்கோளத்தினுடைய உறுப்புகள் முடிஞ்சிற்று, அதுக்கு பிறகு உறுப்புகள் எங்களுக்கு தரப்படவில்லை அப்படி என்றால் நாங்கள் அந்த எண்கோளத்தை முடிவுள்ள எண்கோளம் எனவும் அழைக்க முடியும். அடுத்ததாக நாங்கள் இன்றைக்கு இனி அடுத்ததாக பார்க்க போறது என்னன்னா, யாதாயினும் ஒரு எண்ணின் மடங்கு கோலத்தின் பொது உறுப்பு எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக நாங்கள் படிக்கலாம். யாதாயினும் ஓர் எண்ணின் மடங்கு கோலத்தின் பொது உறுப்பு.
பொது உறுப்பு அப்படி என்றாலும் சென்ற வகுப்புல நாங்கள் ஒரு எண்கோளத்துல இருக்கக்கூடிய எண்ணாம் உறுப்பை, அதாவது ஏதோ ஒரு உறுப்பை எண்ணின் சார்பில் நாங்கள் கூறுவோமேயானால் அந்த உறுப்பு பொது உறுப்பு என அழைக்கப்படுகிறது. நாங்கள் இப்ப படிக்க போறது யாதாயினும் ஓர் எண்ணின் மடங்கு கோலத்தின் பொது உறுப்பு. ஒரு எண்ணினுடைய மடங்கு கோலம் என்றா என்ன, மடங்கு கோலத்தின் பொது உறுப்பு எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக நாங்கள் இப்ப படிக்கலாம். முதலாவதாக மடங்கு கோலம் அப்படி என்றா என்ன, அதாவது ஒரு எண்ணின் மடங்குகள் எழுதப்பட்ட கோலம்தான் மடங்கு கோலம் எனப்படுகிறது. நாங்கள் 2இன் மடங்குகளை எழுதுவோம். 2, 4, 6, 8. 2இன் மடங்குகளை எழுதும் போது 2இன் மடங்குகளானது இவ்வாறு போய்கொண்டிருக்கும். 8, 10, 12 என போய்கொண்டிருக்கும். இவ்வாறு ஒரு எண்ணின் மடங்குகள் ஏறுவரிசையில் எழுதப்பட்ட எண் கோலத்தை நாங்கள் மடங்கு கோலம் என்கிறோம். இவ்வாறு அமைந்துள்ள மடங்கு கோலத்தின் பொது உறுப்பு எப்படி இருக்கும் என்று நாங்கள் பார்க்கலாம். முதலாவது நாங்கள் இந்த எண்கோளத்துல எங்களுக்கு தெரியும், ஒரு எண்கோளத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணும் அதனுடைய உறுப்புகள். இந்த எண்கோளத்துல 2 என்பது முதலாம் உறுப்பு ஆகும். நாங்கள் இந்த எண்கோளத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள் எவ்வாறு பெறப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இப்ப பார்க்கலாம். முதலாம் உறுப்பு, இந்த எண்கோளத்துல இருக்கக்கூடிய முதலாம் உறுப்பு 2. இந்த 2 எவ்வாறு பெறப்பட்டிருக்கிறது அப்படி என்று ஒவ்வொரு உறுப்பையும் நாங்கள் இப்ப அவதானிக்க போறோம். ஏனென்றா இந்த கோலத்தினுடைய பொது உறுப்பை காண்பதற்காக. பொது உறுப்பு இருந்தால் ஒரு எண்கோளத்தை நாங்கள் அமைக்க முடியும். அப்ப இந்த எண்கோளமானது எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்குது என்பதனை இதனுடைய பொது உறுப்பை வச்சு நாங்கள் கூற முடியும். அதற்காக பொது உறுப்பை நாங்கள் இப்ப கண்டுபிடிக்கிறோம். இந்த எண்கோளத்துல முதலாம் உறுப்பு 2 ஆகும். 2ஆம் உறுப்பு 4 ஆகும். 3ஆம் உறுப்பு 6, 4ஆம் உறுப்பு 8 என்று எங்களுக்கு தெரியும். இந்த எண்கோளத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் நாங்கள் எழுதியிருக்கிறோம். இப்ப இந்த உறுப்புகள் எவ்வாறு கிடைக்கப்பட்டுள்ளன என்பதை பற்றி நாங்கள் இப்ப பார்க்க போறோம். இந்த 2 என்கிற எண்ணானது 2 என்கிற இலக்கமானது 2ஐயும் 1ஐயும் பெருக்கும் பொழுது எங்களுக்கு கிடைக்கும் அப்படி என்று எங்களுக்கு தெரியும். 2 என்கிற இலக்கமானது 2ஐயும் 1ஐயும் பெருக்கும் பொழுது எங்களுக்கு கிடைக்கும். அதே போல 4 என்ற இலக்கத்தை 2இன் பெருக்கமாக நாங்கள் எவ்வாறு எழுதலாம், 2 தர 2 என எழுதலாம். அதே போல 6 எழுதுவோம், 2இன் பெருக்கமாக 2 தர 3 என எழுதுகிறோம். 8 எழுதுவோம், 2 தர 4 என எழுதுறோம். அப்ப இந்த எண்கோளத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள் எவ்வாறு பெறப்படுகிறது, அதாவது இங்க 2 இந்த எண்கோளமானது 2இனுடைய மடங்கு கோலம் தான் இந்த எண்கோளம். அப்ப 2 என்கிற எண்ணானது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. எவ்வாறு பெருக்கப்படுகிறது, முதலாம் உறுப்பு என்னும் போது 1ஆல் பெருக்கப்படுகிறது. 2ஆம் உறுப்பு என்னும் போது 2ஆல் பெருக்கப்படுகிறது. 3ஆம் உறுப்பு என்னும் போது 3ஆல் பெருக்கப்பட்டதாக இந்த உறுப்பு அமைகிறது. 4ஆம் உறுப்பு என்னும் போது 4ஆல் பெருக்கப்பட்டதாக அமைகிறது. ஒவ்வொரு உறுப்புகளும் பெருக்கப்பட்ட விதத்தை அவதானிக்கும் பொழுது 2 என்னும் ஒரு பொதுவான 2இன் மடங்கு கோலம் என்பதனால் 2 என்கிற பொதுவான எண்ணுடன் ஒவ்வொரு உறுப்புகள், முதலாம் உறுப்பண்டா 1, 2ஆம் உறுப்பண்டா 2, 3ஆம் உறுப்பண்டா 3, 4ஆம் உறுப்பண்டா 4,
இவ்வாறு பெருக்கப்பட்டவாறு இந்த கோலமானது அமைய பெற்றிருக்குது என்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. ஆகவே இந்த எண் கோலத்துல 10ஆம் உறுப்பு எப்படி இருந்திருக்கும்? இப்படி நாங்கள் போய்கொண்டிருக்கும் போது 10ஆம் உறுப்பின் பெருமானம் சொல்லாமலே இந்த 10ஆம் உறுப்பு எவ்வாறு அமைந்திருக்கும் என நாங்கள் கூற முடியும். 4ஆம் உறுப்பண்டா 2 4 பெருக்கப்பட்டு கிடைக்கிறது. ஆகவே 10ஆம் உறுப்பு எவ்வாறு இருக்கும்? 2 10 பெருக்கப்பட்டதாக 20ஆக இருக்கும் என்பதை நாங்கள் காண முடியுது. அப்ப இதுல இருந்து பொது உறுப்பை சொல்றோம். பொது உறுப்பு அப்படி என்றா எண்ணாம் உறுப்பு, ஏதோ ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு. ஏதோ ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய இந்த பொது உறுப்பான எண்ணாம் உறுப்பு எப்படி இருந்திருக்கும் அப்படி என்றா 2 10 10 பெருக்கப்பட வேண்டும், 4 4 பெருக்கப்பட வேண்டும். அப்ப என்னண்டா எண் பெருக்கப்பட்டதாக இருக்க வேணும். எண் என்பது அந்த இடத்தை குறிக்கிறது. முதலாவது இடம், முதலாவது உறுப்பு, 2ஆம் உறுப்பு, 3ஆம் உறுப்பு, 4ஆம் உறுப்பு. எண் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். 100ஆவது உறுப்பாக இருக்கலாம், 200ஆவது உறுப்பாக இருக்கலாம், 115ஆவது உறுப்பாக இருக்கலாம். இந்த எண் கோலத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய உறுப்பு உறுப்பு அமைந்திருக்கக்கூடிய இடத்தை தான் எண் குறிக்குது. அப்ப இதுல இருந்து எண்ணாம் உறுப்பு, அதாவது இந்த எண்ணின் மடங்கு கோலத்தினுடைய பொது உறுப்பானது எவ்வாறு இருக்கும் அப்படி என்றால் 2ஐயும் எண்ணையும் பெருக்குவோமானால் 2 எண்ணாக இருக்கும். ஆகவே ஒரு எண்ணின் மடங்கு கோலத்தில் ஓர் எண்ணின் என்பது 2இன் மடங்குகளாக அமைந்த எண் கோலத்தின் பொது உறுப்பு என்னவாக இருக்கும்? 2 எண்ணாக இருக்கும். 2இன் மடங்குகளாக ஏறுவரிசையில் அதிகரித்து கொண்டு செல்லும் ஒரு எண் கோலத்தின் பொது உறுப்பு 2 எண் ஆகும். இதே போல 2இன் மடங்குகளாக அதிகரித்து சென்றால் 2 எண் பொது உறுப்பு. 3இன் மடங்குகள் 3, 6, 9, 12 இவ்வாறு அதிகரித்து சென்றால் இதனுடைய பொது உறுப்பு என்னவாக இருக்கும்? 3 எண்ணாக இருக்கும். எவ்வளவு 5இன் மடங்குகள் 5, 10, 15, 20 இவ்வாறு அதிகரித்து செல்லக்கூடிய ஒரு எண் கோலத்தினுடைய பொது உறுப்பு எவ்வாறு இருக்கும்? 5 எண்ணாக இருக்கும். அப்ப நாங்கள் ஒரு எண்ணின் மடங்கு கோலம் தருகின்ற பொழுது அதனுடைய பொது உறுப்புகள் இப்பொது உறுப்பு இவ்வாறு இருக்கும் என்கிற முடிவுக்கு நாங்கள் வர முடியும். இந்த பொது உறுப்புகளை வச்சுக்கொண்டு இந்த கோலத்தினுடைய உறுப்புகளை நாங்கள் காண முடியும். இதுல இருந்து ஒரு இரட்டை எண்ணானது 2இன் மடங்குகளானது அதிகரித்து செல்லக்கூடிய ஒரு எண் கோலத்தின் பொது உறுப்பு எப்படி இருக்குமெண்டா 2 எண்ணாக இருக்கும். 2 எண் 2இன் மடங்குகள் ஏறுவரிசையில் அதிகரித்து கொண்டு செல்லும் ஒரு எண் கோலத்தின் பொது உறுப்பு 2 எண் ஆகும். இந்த பொது உறுப்பை வச்சுக்கொண்டு இந்த உறுப்புகளை நாங்கள் உருவாக்க முடியும். இந்த கோலத்தை நாங்கள் இந்த பொது உறுப்பை வச்சுக்கொண்டு அமைக்க முடியும். பொது உறுப்பு 2 எண் ஆகும். அப்ப முதலாம் உறுப்பை காண்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? எண் இருக்கக்கூடிய இடத்துல 1 முதலாம் உறுப்பு. ஆகவே எண்ணுக்கு பதிலாக 1ஐ பிரதியிடும் போது 2 கிடைக்கிறது. அதே போல 2ஆம் உறுப்பு என்னும் போது
பொது உறுப்பு 2 எண்ணில் எண்ணுக்கு பதிலாக 2ஐ பிரதியிடுவோம். 2ஐ பிரதியிடும் போது 2 தர 2 4 ஆகும். மூன்றாம் உறுப்பு என்னும் போது எண்ணுக்கு பதிலாக 3ஐ பிரதியிடுவோம். 3ஐ பிரதியிடும் போது 2 தர 3 6 ஆகும். இப்ப பாருங்க, நாங்கள் இந்த உறுப்புகளை கொண்டு இந்த கோலத்தை அமைக்க முடியும். இந்த கோலத்தின் பொது உறுப்பு 2 எண். இந்த 2 எண்ணை வச்சு கொண்டு எண்ணுக்கு மட்டும் நாங்கள் பெருமானங்களை பிரதியிடும் போது இந்த உறுப்புகள் கிடைக்குது. முதலாம் உறுப்பு 2, இரண்டாம் உறுப்பு 4, மூன்றாம் உறுப்பு 6, நான்காம் உறுப்பு 2. எண்ணுக்கு பதிலாக 4ஐ பிரதியிட்டோம்னா 8 கிடைக்கும். ஆகவே பொது உறுப்பு இருந்தால் ஒரு எண்கோளத்தினை நாங்கள் அமைக்க முடியும். பொது உறுப்பு இருந்தால் ஒரு எண்கோளத்தின் உறுப்புகளை நாங்கள் உறுதியாக கூற முடியும். நாங்கள் இப்போ ஒரு கேள்வி செய்யலாம். ஆகவே இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். இரட்டை எண்கள் ஈருவரிசையில் செல்லக்கூடிய ஒரு எண்கோளத்தின் பொது உறுப்பு 2 எண் ஆகும். 2 மடங்குகள் ஈருவரிசையில் அதிகரித்து செல்லக்கூடிய ஒரு எண்கோளத்தின் பொது உறுப்பு 2 எண் ஆகும். கேள்வி எழுதலாம். இந்த கேள்வி நான் எழுதும் போது நீங்களும் எழுதலாம். 2இல் தொடங்கி 2இல் தொடங்கி இரட்டை எண்கள் ஈருவரிசையில் எழுதப்பட்ட எண்கோளத்தின் எண்கோளத்தின் 120ஆம் உறுப்பை காண்க. இரண்டில் தொடங்கி இரட்டை எண்கள் ஈருவரிசையில் எழுதப்பட்ட எண்கோளத்தின் 120ஆம் உறுப்பை காண்க. அப்ப நாங்கள் இந்த கேள்வியை செய்யறதுக்காக முதலாவது நாங்கள் காண வேண்டியது 2இல் தொடங்கி இரட்டை எண்கள் ஈருவரிசையில் எழுதப்பட்ட எண்கோளத்தின் பொது உறுப்பு என்னவாக இருக்கும். அந்த பொது உறுப்பு தெரிந்தால் அந்த பொது உறுப்புல நாங்கள் எண்ணுக்கு பதிலாக 120ஐ பிரதியிடுவதன் மூலம் இந்த உறுப்பை நாங்கள் காண முடியும். ஆகவே முதலாவது 2இல் தொடங்கி இரட்டை எண்கள் ஈருவரிசையில் எழுதப்பட்ட எண்கோளத்தின் பொது உறுப்பு என்னவாக இருக்கும். பொது உறுப்பு 2 எண் ஆகும். 2இல் தொடங்கி இரட்டை எண்கள் ஈருவரிசையில் எழுதப்பட்ட எண்கோளத்தின் பொது உறுப்பு 2 எண் ஆகும். அப்ப நாங்கள் இனி இந்த இவ்வாறு பொது உறுப்பு அமைந்த எண்கோளத்தின் 120ஆம் உறுப்பை காண்போம். 120ஆம் உறுப்பை காண்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும். எண்ணுக்கு பதிலாக 120ஐ பிரதியிட்டால் நாங்கள் 120ஆம் உறுப்பை காண முடியும். ஆகவே 2 எண் என்பது 2 எண்ணும் பெருக்கப்பட்டு கொண்டு இருக்குது. ஆகவே 2 தர எண்ணுக்கு பதிலாக 120ஐ பிரதியிடுவோம். 2 தர 120 240 ஆகும். ஆகவே ஒரு எண்கோளத்தை அமைக்கவும் எங்களுக்கு பொது உறுப்பு அவசியமானதாகும். ஒரு எண்கோளத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உறுப்பு என்பதுதான் எண்ணாம் உறுப்பு. எண்ணாவது ஏதாவது ஒரு இடத்தில் அமைந்துள்ள உறுப்பை நாங்கள் காண வேண்டும் என்றால்
பொது உறுப்பு எங்களுக்கு தேவை. ஆகவே பொது உறுப்பு நாங்கள் இப்பதான் கடைசியாக பார்த்தோம். 2 தொடங்கி இரட்டை எண்கள் ஏறுவரிசையில் எழுதப்பட்ட எண்கோளத்தின் பொது உறுப்பு 2 எண் ஆகும். அப்ப இந்த பொது உறுப்பில எண்ணுக்கு பதிலாக நாங்கள் 120 பிரதியிடும் போது 120ஆம் உறுப்பை 120வது இடத்தில் அமைந்துள்ள உறுப்பு 240 என நாங்கள் உறுதியாக கூற முடியும். நீங்கள் இதை எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது ஒற்றை எண் கோளத்தின் பொது உறுப்பு எவ்வாறு இருக்கும். ஒற்றை எண் கோளத்தின் பொது உறுப்பு. இரட்டை எண் கோளத்தின் பொது உறுப்பு பார்த்த மாதிரியே நாங்கள் ஒற்றை எண் கோளத்தினுடைய பொது உறுப்பு எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பாக நாங்கள் இப்ப பார்க்க போறோம். அப்ப இரட்டை எண் கோளத்தின் பொது உறுப்பு என்னவாக இருக்கும்? 2 எண்ணாக இருக்கும். இப்போ ஒற்றை எண் கோளம் எப்படி இருக்கும்? 1 தொடங்கி ஒற்றை எண்களாக அமையக்கூடிய ஒற்றை எண்கள் வார மாதிரி இருக்கக்கூடிய கோளம் தான் ஒற்றை எண் கோளம். ஒற்றை எண்கள் 1, 3, 5, 7, 9 இவ்வாறு போய்கொண்டிருக்கும். ஒற்றை எண்கள் 1 தொடங்கி ஒற்றை எண்களாக செல்லக்கூடிய எண்கோளத்தை நான் எழுதியிருக்கிறேன். இந்த எண்கோளத்தினுடைய பொது உறுப்பு எவ்வாறு இருக்கும் என்று நாங்கள் பார்ப்போம். இந்த எண்கோளத்தின் பொது உறுப்பு இருந்தால் இந்த எண்கோளத்தை நாங்கள் அமைக்கிறது எளிது. அப்ப இந்த எண்கோளமானது எந்த பொது உறுப்பை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்குது என்பது பற்றி நாங்கள் இப்ப பார்க்க போறோம். அதற்காக என்ன செய்வோம்? இந்த ஒற்றை எண்கோளத்தினுடைய உறுப்புகளை எழுதுவோம். உறுப்புகள். முதலாம் உறுப்பு என்ன? 1. முதலாம் உறுப்பு. 2ஆம் உறுப்பு. 3ஆம் உறுப்பு. இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் பெறப்பட்டுள்ள விதத்தை நாங்கள் காண போறோம். இப்ப முதலாம் உறுப்பு என்ன இருக்குது? 1 இருக்குது. இந்த 1 எவ்வாறு கிடைக்குது என்று நாங்கள் பார்க்க வேணும். அதற்காக நாங்கள் என்ன செய்யறோம்டா, நாங்கள் ஏற்கனவே பார்த்த இந்த இரட்டை எண் கோளத்தை கவனத்துல கொள்றோம். இரட்டை எண் கோளம் இந்த 2 மடங்குகளாக அதிகரித்து செல்லக்கூடிய அந்த கோளத்துல இருந்துதான் நாங்கள் ஒற்றை எண் கோளத்தின் பொது உறுப்பை அமைக்கிறோம். அப்ப 2 மடங்குகள் ஏறுவரிசையில அமைக்கப்பட்ட எண் கோளத்தின் பொது உறுப்பு என்னவாக இருக்கும்? 2. அப்ப 2 இந்த எண்களை பெறுவதற்காக நாங்கள் இரட்டை எண் கோளத்தை கவனத்துல கொள்றோம். 2 எண் அப்படி என்றால் இரட்டை எண் கோளத்தினுடைய பொது உறுப்பு. இரட்டை எண் கோளம் உங்களுக்கு தெரியும். 2, 4, 6, 8. 4ஆம் உறுப்பு. 4ஆம் உறுப்பு 8 இவ்வாறு போய்கொண்டிருக்கும். இந்த எண்கள் எவ்வாறு பெறப்பட்டது என்று எங்களுக்கு தெரியும். 2 முதலாம் உறுப்புண்டா 1 பெருக்கி 2. 2 2 பெருக்கி 2ஆம் உறுப்பு 4. 2 3 பெருக்கி 3ஆம் உறுப்பு 6. 2 4 பெருக்கி 4ஆம் உறுப்பு. ஆகவே 4 பெருக்கி 8. இதுதான் இரட்டை எண் கோளத்தின் பொது உறுப்பு அப்படி என்று எங்களுக்கு தெரியும். இப்ப இந்த ஒவ்வொரு உறுப்புகள்ல இருந்தும் நாங்கள் இந்த உறுப்புகளை
என்னென்று கொண்டு வாரது அப்படின்னு பார்க்க போறோம். 1, 3, 5, 7 எவ்வாறு இந்த எண்கள்ல இருந்து பெறப்படுது அப்படின்னு நாங்கள் யோசிக்க வேணும். அப்ப அதற்காக என்ன செய்யறோம் பாருங்க. இரட்டை எண்கோளத்தின் உறுப்புகள் 2, 4, 6, 8. ஆனால் இந்த கோளத்தினுடைய உறுப்புகள் முதலாம் உறுப்பு 1, அடுத்த உறுப்பு 3, அடுத்த உறுப்பு 5. இப்ப 2ல இருந்து என்ன செய்தால் 1 கிடைக்கும்? 2ல இருந்து என்ன செய்யும் பொழுது 1 பெற முடியும்? நாங்கள் 2ல இருந்து 1ஐ கழித்தால் 1 கிடைக்கும். அதே போல் 4லிருந்து 1ஐ கழித்தால் 3 கிடைக்கும். அதே போல் 6லிருந்து 1ஐ கழிக்கும் போது 5ஐ பெற முடியும். அதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த இரட்டை எண்கோளத்தின் பொது உறுப்பில இருந்து 1ஐ கழிப்போம். இரட்டை எண்கோளத்தின் உறுப்புகளிலிருந்து 1ஐ கழிக்கிறோம். அப்ப 2 எண்ணினுடைய பெருமானம் 2. 2ல இருந்து 1ஐ கழிக்கும் போது எங்களுக்கு என்ன கிடைக்குது? 1 கிடைக்குது. அதே போல் இரட்டை எண்கோளத்தின் 2ஆம் உறுப்பு 4. 4ல இருந்து 1ஐ கழிக்கும் போது 3. 6ல இருந்து 1ஐ கழிக்கும் போது 5. 8ல இருந்து 1ஐ கழிக்கும் போது 7. இவ்வாறு அடுத்தடுத்த உறுப்புகளுக்கும் நாங்கள் இதே மாதிரி என்ன செய்யலாம்? 2இன் எண் மடங்கான அந்த பெருமானத்தில இருந்து 1ஐ கழிக்கும் போது நாங்கள் இந்த ஒற்றை எண்கோளத்தில் அமைந்துள்ள உறுப்புகளை பெற முடியும். ஆகவே இந்த ஒற்றை எண்கோளத்தினுடைய பொது உறுப்பு என்னவாக இருக்கும்? 2n-1 ஆகும். இரட்டை எண்கோளத்தின் பொது உறுப்பு 2n ஆகும். இந்த இரட்டை எண்கோளத்தின் பொது உறுப்பில இருந்துதான் நாங்கள் ஒற்றை எண்கோளத்தின் பொது உறுப்பை அமைத்திருக்கிறோம். இந்த 2n இருந்தே இந்த 2 எண்ணில் இரட்டை எண்கள் இருவரிசையில் எழுதப்பட்ட எண்கோளத்தில் இருந்து 1ஐ கழிக்கும் போது எங்களால் ஒற்றை எண்கோளத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆகவே பொது உறுப்பு என்னவாகும்? 2n-1 ஆகும். 1, 3, 5, 7, 9 என ஏறுவரிசையில் எழுதப்பட்ட எண்கோளத்தின் பொது உறுப்பு 2n-1 2n-1 ஆகும். இதை நாங்கள் இந்த இரட்டை எண்கோளத்தின் பொது உறுப்பில இருந்துதான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இரட்டை எண்கோளத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒவ்வொன்றிலிருந்தும் 1ஐ கழிக்கும் போது நாங்கள் இந்த உறுப்புகளை பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆகவே இரட்டை எண்கோளத்தின் பொது உறுப்பான 2n இருந்து 1ஐ கழிக்கும் போதுதான் இந்த ஒற்றை எண்கோளத்தின் உறுப்புகள் கிடைக்கிறது. எனவே ஒற்றை எண்கோளத்தின் பொது உறுப்பு 2n-1 ஆகும். நீங்கள் இதை எழுதிக் கொள்ளலாம். ஒற்றை எண்கோளத்தின் பொது உறுப்பு இதை எழுதலாம். ஒற்றை எண்கள் ஒன்றிலிருந்து ஒற்றை எண்கள் அதிகரித்து செல்கின்ற ஒற்றை எண்கோளத்தின் பொது உறுப்பு சமன் 2n-1 ஆகும். இதை எழுதிக் கொள்ளலாம். அதே போல 2இன் மடங்குகள் ஏறுவரிசையில் அதிகரிக்கப்பட்டவாறு இருக்கின்ற இரட்டை எண்கோளத்தின் 2ல் தொடங்கி அதிகரிக்க வேணும். குறிப்பாக 2ல இருந்து அதிகரிக்கிற இரட்டை எண்கோளத்தின் பொது உறுப்பு 2n ஆகும். இது ரெண்டையும் நாங்கள் ஞாபகத்துல வச்சிருக்க வேணும். இந்த இரட்டை எண்கோளத்தின் பொது உறுப்பில இருந்துதான்
ஒற்றை எண் கோலத்தின் பொது உறுப்புகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். பொது உறுப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இது ரெண்டையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சு கொள்ளலாம். இது ரெண்டும் நாங்கள் செய்யக்கூடிய கேள்விகளுக்கு அடிப்படையானது ஆகும். ஒரு கேள்வி செய்ய வரும் பொழுது, ஒரு கேள்வி வரும்போது இது ரெண்டும் அவசியமானது ஆகும். ரெண்டையும் நீங்கள் நோட் பண்ணி கொள்ளலாம். அடுத்ததாக இது தொடர்பான கேள்வியை நாங்கள் செய்வோம். கேள்வி: ஒன்றிலிருந்து தொடங்கி ஏறுவரிசையில் எழுதப்படும் ஒற்றை எண் கோலத்தின் முதலாவது கேள்வி, 13ஆம் உறுப்பு யாது? 13ஆம் உறுப்பு யாது? நாங்கள் மீதி 2 கேள்வியை இதுக்கு பிறகு பார்க்கலாம். அதாவது ஒன்றிலிருந்து தொடங்கி ஏறுவரிசையில் எழுதப்படும் ஒற்றை எண் கோலத்தின் 13ஆம் உறுப்பு யாது என்று கேட்டிருக்குது. அப்போ ஒரு எண் கோலத்தில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உறுப்பு காண வேண்டும் என்றால் பொது உறுப்பு அவசியமானது ஆகும். பொது உறுப்பு இருந்தால் அந்த எண்கோளத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அந்த எண்கோளத்துல ஏதாவது ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய உறுப்பின் பெருமானத்தை, ஏதாவது ஒரு இடத்தில் அமைந்துள்ள உறுப்பை நாங்கள் கூற முடியும். ஆகவே எங்களுக்கு தெரியும், ஒன்றிலிருந்து தொடங்கி ஏறுவரிசையில் எழுதப்படும் ஒற்றை எண் கோலத்தின் பொது உறுப்பு சமன் 2n - 1 ஆகும். இந்த பொது உறுப்பில நாங்கள் என்ன செய்ய வேணும்? 13ஆம் உறுப்பை காண்பதற்கு எண்ணுக்கு பதிலாக 13ஐ பிரதியிட்டு நாங்கள் 13ஆம் உறுப்பை காண முடியும். இப்ப எண் இருக்கக்கூடிய இடத்துல 13 பிரதியிடுவோம். 2 என்னண்டா 2 தர எண். ஆகவே எண்ணுக்கு பதிலாக 13 போடும்போது 2 தர 13 - 1. இவ்வாறு பெருக்கல் கழித்தல் கூட்டல் எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது, பெருக்கலும் கழித்தலும் சேர்ந்து ஒரு கோவையாக வரும்போது நாங்கள் முதலாவது செய்ய வேண்டியது பெருக்கலை. முதலாவது கழிக்க கூடாது. முதலாவது பெருக்கல், வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல், அந்த ஓர்டர்ல தான் நாங்கள் செய்ய வேணும். 2ஐயும் 13ஐயும் பெருக்குவோம். 26. 26லிருந்து 1ஐ கழிக்கும் போது 25 கிடைக்கிறது. ஆகவே ஒன்றிலிருந்து தொடங்கி ஏறுவரிசையில் எழுதப்படும் ஒற்றையெண் கோலத்தின் 13ஆம் உறுப்பு நாங்கள் ஒற்றையெண் கோலத்தினுடைய பொது உறுப்பை பயன்படுத்தி கண்டிருக்கிறோம். ஒற்றையெண் கோலத்தின் பொது உறுப்பாகிய 2n - 1 எண்ணுக்கு பதிலாக 13ஐ பிரதியிட்டு சுருக்கும் போது நாங்கள் 13ஆம் உறுப்பு 25 என உறுதியாக கூற முடியும். அதாவது 1, 3, 5, 7, 9 இந்த எண்கோளம் தான் ஒன்றிலிருந்து தொடங்கி ஏறுவரிசையில் எழுதப்பட்ட ஒற்றை எண் கோலம். இவ்வாறு இவ்வாறு செல்லக்கூடிய இந்த எண்கோளம் தான் கேள்வியா தந்திருக்கக்கூடிய எண்கோளம். இந்த எண்கோளத்தில
13ஆம் உறுப்பு அப்படி என்றா இந்த முதலாவது இடத்துல முதலாம் உறுப்பு, இரண்டாவது இடத்துல இரண்டாம் உறுப்பு, மூன்றாவது இடத்துல மூன்றாம் உறுப்பு. அப்ப 13ஆவது இடத்தில என்ன உறுப்பு அமைந்திருக்கும்? 13ஆவது இடத்தில 13ஆம் உறுப்பு தான் 25 என நாங்கள் கண்டிருக்கிறோம். இதை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதே கோலத்துல இன்னொரு உறுப்பு எங்களுக்கு கேட்டிருக்குது. இதே கேள்வியில இரண்டாவதாக அமைந்த கேள்வி. இதே கேள்வியில இரண்டாவதாக 70ஆம் உறுப்பு யாது? 70ஆம் இந்த கேள்வியும் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். 70ஆம் உறுப்பு யாது? இப்ப இந்த எண்கோளத்தினுடைய பொது உறுப்பு, ஒற்றை எண்கோளத்தினுடைய பொது உறுப்பு 2 எண் -1 ஆகும். பொது உறுப்பு எழுதியிருக்கிறோம். 70ஆம் உறுப்பை காண்போம். பொது உறுப்பில் எண்ணுக்கு பதிலாக 70 பிரதியிடுவோம். 2 தர 70 -1. முதலில் பெருக்கலை செய்வோம். 2 தர 70 140. 140 -1. ரெண்டையும் 70ஐயும் பெருக்கும்போது 140 -1. 140 ஒன்றை கழிக்கும் போது 139 எங்களுக்கு கிடைக்குது. ஆகவே இந்த எண்கோளத்தில் 70ஆவது இடத்தில் 70ஆம் உறுப்பு அமைந்திருக்கும். 70ஆவது இடத்தில் அமைந்துள்ள உறுப்பு 139 ஆகும். இந்த ஒற்றை எண்கோளத்துல 70ஆம் இடத்தில் அமைந்துள்ள உறுப்பு 139 ஆகும். இதையும் நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக இதே எண்கோளத்துல நாங்கள் இன்னொரு கேள்வி பார்க்கலாம். மூன்றாவது கேள்வியாக 49 என்கிற எண்ணானது 49 இக்கோளத்தில் எத்தனையாம் உறுப்பு ஆகும்? எத்தனையாவது உறுப்பு ஆகும்? நாங்கள் மூன்றாவதாக ஒரு கேள்வி செய்கிறோம். ஒன்றிலிருந்து தொடங்கி ஏறுவரிசையில் எழுதப்படும் ஒற்றை எண்கோளத்தில் 49 எத்தனையாவது உறுப்பாக இருக்கும் அப்படி என்று எங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்குது. நாங்கள் ஏற்கனவே செய்த 2 கேள்விகளும் வேறு ஒரே மாதிரியான கேள்விகள். அங்க என்ன செய்த நாங்கள் 13ஆவது இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய உறுப்பை நாங்கள் கண்டனாங்கள். நம்ம ஏற்கனவே எங்களுடைய எண்கோளம் எப்படி இருக்கும்? 1 3 5 7 இப்படி போய்கொண்டிருக்குது. ஏற்கனவே பார்த்த கேள்வி இவ்வாறு எண்கோளம் செல்லும் போது 13ஆவது இடத்தில் என்ன உறுப்பு அமைந்திருக்கும்? அந்த கேள்விக்கு விட நாங்கள் ஏற்கனவே செய்துட்டோம். ஆனால் இந்த கேள்வி வித்தியாசமானது.
49 இக்கோளத்தில் எத்தனையாவது உறுப்பு ஆகும்? அப்படி என்றா என்ன? இந்த எண்கோளமானது இவ்வாறு செல்லும் போது ஏதோ ஒரு இடத்தில் 49 இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்தில் 49 அமைந்திருக்கிறது. அப்படி என்றால் அந்த 49 எத்தனையாவது இடத்தில் அமைந்திருக்கிறது? 49 எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது? 49 எத்தனையாவது உறுப்பாக அமைந்திருக்கிறது என்பதுதான் இந்த கேள்வி. அப்ப நாங்கள் இந்த கேள்வியை விளங்கி கொண்டு இதற்கான விடை அளிக்க வேண்டும். ஆகவே இதற்கும் நாங்கள் பொது உறுப்பைத்தான் பயன்படுத்த வேணும். எங்களுக்கு பொது உறுப்பு தெரியும். ஒற்றை எண் கோளத்தின் பொது உறுப்பு, ஒற்றை எண் கோளத்தின் பொது உறுப்பு 2n-1 ஆகும். ஆகவே இந்த கேள்வியில நாங்கள் என்ன செய்ய வேணும்? என்னத்தான் காண வேணும்? ஏற்கனவே செய்த கேள்விகள்ல நாங்கள் எண்ணுக்கு பதிலாக பெருமானங்களை பிரதியிட்டோம். இந்த கேள்விக்கு நாங்கள் அப்படி செய்யக்கூடாது. எத்தனையாவது உறுப்பு என கேட்டிருக்கிறபடியால இந்த 2n இந்த பொது உறுப்புக்கு உரிய உறுப்பு 49 ஆகும். இந்த பொது உறுப்புக்கு உரிய ஏதோ ஒரு இடத்தில் 49 இருக்குது. அப்படி என்றால் என்னவாக இருக்கும்? எண்ணை காண வேண்டும். எத்தனையாவது உறுப்பு என்பதை காண வேண்டும். அதற்காக 2n-1 49க்கு சமனாக இருந்தால், இந்த பொது உறுப்பானது 49ஆக இருந்தால் என்னவாக இருந்திருக்கும் என்பதை நாங்கள் காணுவோம். ஆகவே சமன்பாடு தீர்க்கும் முறையை பயன்படுத்துவோம். சமன்பாடு தீர்க்கும் பொழுது தெரியா கணியத்தை இடது பக்கமே வச்சுக்கொண்டு நாங்கள் மற்ற உறுப்புகளை வலது பக்கம் கொண்டு செல்வோம். வலது பக்கம் ஏற்கனவே 49 இருக்குது. ஒன்றானது இங்கே மறை ஒன்றாக இருக்குது. மறை ஒன்று சமனுக்கு அந்த பக்கமாக சமனுக்கு வலது பக்கமாக செல்லும் போது நேர் ஒன்றாக செல்லும். மறை ஒன்றை இல்லாமல் செய்வோம். மறை ஒன்றை அங்கால கொண்டு போய் கூட்டலாம். மறை ஒன்றை சமனுக்கு வலது பக்கமாக கொண்டு போகும் பொழுது மறை ஒன்றானது நேர் ஒன்றாக மாறிவிடும். அடுத்தது இனி 2n இடது பக்கம் 2n இருக்கும். 49 சக 1 49ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 50 ஆகும். 2n சமன் 50 என்றால் n சமன் என்னவாக இருக்கும்? 2n சமன் 50. ஆகவே ஒரு n சமன் 50/2 50 2ஆல் வகுக்கும் பொழுது 25 ஆகும். ஆகவே இந்த கேள்விக்கு விடையானது 25ஆம் உறுப்பு ஆகும். 25ஆம் உறுப்பு. இந்த கேள்விக்கு விடை 25ஆம் உறுப்பு. அப்படி என்றால் 49 ஆனது இந்த எண் கோளத்தில் 25ஆவது உறுப்பாக அமைந்துள்ளது. 49 ஆனது இந்த எண் கோளத்தில் 25ஆம் இடத்தில் அமைந்துள்ளது என்று நாங்கள் உறுதியாக கூற முடியும். எண் கோளத்தை பொறுத்தவரையில நாங்கள் இதே கேள்வியில 2 வித்தியாசமான கேள்விகளை பார்த்தோம். 49ஆவது உறுப்பு என்று கேட்டால் நாங்கள் எண்ணுக்கு பதிலாக 49 பிரதியிட்டு செய்ய வேணும். ஆனால் 49 இக்கோளத்தில் எத்தனையாவது உறுப்பு ஆகும் என கேட்டால் நாங்கள் இந்த பொது உறுப்பிலேயே 49ஐ பொது உறுப்புக்கு சமனாக எடுத்து எண்ணினுடைய பெருமானத்தை நாங்கள் காண வேண்டும். எத்தனையாவது உறுப்பு 49 எத்தனையாவது இடத்துல அமைஞ்சிருக்கு என்பதை காண்றதுக்கு நாங்கள் வித்தியாசமாக செய்ய வேணும். ஆகவே எண்கோளத்தை பொறுத்தவரையில கேள்விகளை செய்யும் போது நாங்கள் கேள்விகளை விளங்கி கொண்டு விடையளிக்க வேண்டும். நீங்கள் இதையும் எழுதி கொள்ளலாம்.
பிள்ளைகள் நாங்கள் இந்த கேள்வியை நீங்கள் எழுதி கொள்ளலாம். இதோட எங்களுடைய இன்றைய வகுப்பானது நிறைவுக்கு வருது. இன்றைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இல்லாட்டி நாங்கள் வகுப்பை நிறைவு செய்வோம். ஓகே, தேங்க்யூ பிள்ளைகள். அப்ப நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். தேங்க்யூ.